சிலுவையிலே 7 முத்தான வார்த்தைகளை ஒப்புக்கொடுத்த பின்பதாக அவருடைய ஜீவனை தன்னுடைய பிதாவின் கைகளில் ஒப்புக் கொடுத்த பின்பு இங்கே நடந்த காரியங்களை குறித்து நாம் முடிவுரையாக தியானித்து முடிக்கலாம். வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் கீழ் உள்ள சில வசனங்களை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளானபடியினாலும் அந்த கல்லறை சமீபமாக இருந்தபடினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். இந்த பகுதி கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்னதாக அவரை அடக்கம் செய்ததனுடைய சாயலை காண்பிக்கிறது. அதற்கு முன்பதாக சில வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது 31ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களிலே என் தேவனாகிய கர்த்தரை அவர் சிலுவையில் அறைந்து அவர் மரித்த பின்பதாகவும் அங்கே வேத வாக்கியங்கள் தொடர்ந்து நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே பார்த்தால் அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சிலுவையிலே ஜனங்களை அறைந்த பின்பதாக அவர்கள் மரித்து விட்டார்களா இல்லையா என்பதை உறுதி செய்யும்படி அந்த சிலுவையிலே அறையப்பட்ட அந்த ஜனங்களுடைய கால் எலும்புகளை அந்த போர் சேவர்கள் முறிப்பார்களா? அப்பொழுது என்ன மயக்கமான நிலைமையில சித்திரவதை நிமித்தம் ஒருவேளை மரணிக்காமல் மயங்கிய நிலைமையில இருப்பார்களே, ஆனால் இந்த காலை முடிக்கிற அந்த வலிய நிமித்தமாக அவர்கள் துடிக்கிறதை பார்த்து அவர்கள் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார்கள் என்பதை ஒரு அறிந்து அவர்களை கொலை செய்வார்கள். ஆனால் என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக அந்த 2 பக்கமும் அடிக்கப்பட்டிருக்கிற கல்வர்களுடைய கால்களை முறித்த பின்பதாக என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வந்து அவருடைய சிலுவையின் அண்டையிலே வந்து அவருடைய கால்களை முறித்து பார்ப்பதற்கு முன்பதாகவே அவர் மரித்திருந்தார் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். வேத வாக்கியத்தின்படி உன்னுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று சொன்ன வேத வாக்கியம் நிறைவேறும்படி இது நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் அவர் 100க்கு 100% தேவகுமாரனும் மனுஷனுமாய் இருந்த போதும் தேவ சித்தத்தை நிறைவேற்றினபடியினால அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. மரித்த பின்னும் அவர் மேல் தேவ திட்டம் இருந்தது என்பதை இந்த வார்த்தை நமக்கு உறுதி செய்கிறது. அதனால்தான் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாளிலே தேவனுக்கு பணியாற்றுவதை காட்டிலும் அவன் மரித்த பின் அவன் பேசப்படுவதற்கும் தேவ திட்டம் இருக்க வேண்டும் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறி கொண்டே இருக்க வேண்டும். நான் வாழ்க்கையில மனுஷனா பிறந்துட்டேன்னா ஒரு மனிதன் வாழப்படி எனக்கு முன்பாக கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்து விட்டாரா? அவருடைய திட்டத்தின்படி அவருடைய சுவடுகளின்படி அவருடைய தீர்மானத்தின்படி நான் நடக்கிறேனான்னு சொல்லி நீ ஒவ்வொரு நாளும் பார்ப்பாயானால் உன் மரணத்திற்கு பின்னும் தேவ திட்டம் உண்மையில் நிறைவேறும். இன்னைக்கு நிறைய மிஷனரிகளுடைய கல்லறைகளை நம்ம போய் பார்க்கிறோம். ஆனா மரித்து போன எத்தனையோ ஜனங்கள் நம்முடைய பெற்றோரின் கல்லறைகளை கூட பார்ப்பது கிடையாது. காரணம் அது அர்த்தமற்றதாக மாறி போனது. அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வாயானால் உன்னை மரித்த பின்னும் தேவ திட்டம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை இந்த வார்த்தை நிறைவு செய்கிறது. அதன் பின்புதான் அவருடைய சரீரத்தை இங்கே இந்த மனிதன் வாங்கி அதை கொண்டு போய் அதை அடக்கம் செய்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான் என்று சொல்லப்படுது. இன்னொரு காரியமும் உண்டு. சிலுவையில் அறையப்பட்ட அந்த சரீரங்களை அடக்கம் செய்வதற்கு கொடுப்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் கிடையாது. ஏனென்றால் அந்த சரீரத்தை அவர்கள் அங்கேயே தொங்க விட்டு விடுவார்கள். அந்த பறவைகள் அவைகள் கொத்தி அந்த சரீரங்களை பிழைத்து அங்கும் இங்குமாக போட்டுவிடும்படி அது ரொம்ப ஏளனமான ரொம்ப துர்ச்செயலான கேவலத்திற்குரிய சின்னமாக அவர்கள் கிறிஸ்து சிலுவையின் மரணத்தை வைத்திருந்தார்கள். ஆனால் இங்கே பிலாத்து தேவனுக்கு பயந்ததினால் அவனிடத்தில் அந்த அதிகாரம் இருந்தபடினால் இந்த மனிதனுக்கு அந்த சரீரத்தை எடுத்து செல்லும்படி அவன் அவனுக்கு உத்தரவு கொடுத்தான். அதனால கிறிஸ்துவின் சரீரம் கொண்டு வரப்பட்டது. அதை
கிறிஸ்தவர்கள் இருக்கிற மிக முக்கியமான போராட்டம் என்னன்னா கல்லறை கிடையாது. நிறைய பழைய கல்லறைகள் எல்லாம் இருந்த கல்லறை தோட்டங்கள் நிறைஞ்சிருச்சு. வேற எங்கும் அடக்கம் செய்வதற்கு இன்னைக்கு அரசாங்கமும் சரி மற்றவர்களுக்கு இடம் கொடுப்பதில்லை. இடம் இருந்தாலும் அடக்கம் செய்ய அதற்குரிய உரிமைகள் கிடையாது. அதனால என்ன செய்யறாங்க, முன்பே அடக்கம் பண்ணினவர்களே அந்த சரீரம் இருக்கிற இடத்தை தோண்டி திரும்ப அடக்கம் பண்றாங்க. ஆனால் அந்த நாட்களிலே அதற்கான வாய்ப்புகள் இல்லாத இருந்தும் போதும் அங்கே பாடம் பண்ணப்பட்ட பெரிய கல்லறைகள் இருந்தோம். அதில் அநேக சரீரங்களை அவர்கள் பாடம் பண்ணி அதிலே அடுக்கி வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடாது என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் அவர் கிறிஸ்துவை அவர் ஒருவரும் அடக்கம் பண்ணப்பட்டாத ஒரு புதிய கல்லறையிலே அவரை அடக்கம் பண்ணினார்கள். யூதருடைய ஆயத்தினால இருந்தபடினாலும் அந்த கல்லறை சமீபமாக இருந்தபடினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள், அடக்கம் பண்ணினார்கள். ஏனென்றால் அவர் உயிர்த்தெழ காத்திருக்கிற கிறிஸ்து. அவரை மற்றவர்கள் வைக்கிற இடத்துல வைக்க முடியாது. அவர் மற்ற மனிதர்களை போன்ற மனிதன் அல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் இருக்கணும், மற்ற மனிதனை போல நான் ஒரு மனிதன் அல்ல, நான் ஒரு கிறிஸ்தவர், நான் ஒரு கிறிஸ்தவள் என்கிற எண்ணம் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதுல தான் நீ தனித்து இருக்க வேண்டும். அதுல தான் உனக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும். அவங்க போட்ட சட்டையை நம்ம அதே மாதிரி போட மாட்டேன். அவங்க உட்கார்ற மாதிரி இடத்துல நான் உட்கார மாட்டேன். அவங்க படிக்கிற மாதிரி படிப்பை நான் படிக்க மாட்டேன். அவர்கள் சாப்பிடுகிற மாதிரி சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன். இதை கர்த்தர் கேட்கல. இது எல்லாவற்றிலும் ஒன்றாக இருந்தவர். யூதர்களின் முறைமையின்படி அடக்கம் பண்ணப்பட்டவர். ஆனால் ஒருவரும் ஒரு காலம் அடக்கம் பண்ணப்படாத கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டவர். ஒருவரும் உயிர்த்தெழக்கூடாத உயிர்த்தெழுதலை சாதாரணமாக்கின கர்த்தர் அவர். அதனால்தான் என் தேவனாகிய கர்த்தருடைய மரணமும் அவருடைய ஜனனமும் ஒரு வித்தியாசமான பெயரை சம்பாதித்து வைத்திருக்கிறது. அது ஒருவரும் மறைக்க முடியாதபடி பூமி எங்கிலும் பேசப்படுகிற ஒரு புனிதத்துவத்தை உடையதாக இருக்கிறது. இந்த பெரிய வெள்ளி புனித வெளியில கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து வேதனைப்படவும் துக்கப்படவும் அழைக்கப்பட்டவர்களாக அல்ல, அதிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டவர்களாக கிறிஸ்துவை போல தனித்த ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ பழகி கொண்டவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்பதே என் தேவனாகிய கர்த்தருக்கும் அவர் அனுப்பின பிதாவாகிய தேவனுக்கும் ஏற்ற விருப்பமாய் இருக்கிறது. கண்டிப்பாக அறிவித்து வந்தார். ஆனால் அது ஆதி நாட்களினுடைய வேதங்களுக்கு அது புறம்பாக இருந்தது என்று சொல்லி, கடைபிடிப்பதற்கு கடினமாக இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு விரோதமாக ஒரு கலக கூட்டம் எழுப்பி அவரை சிலுவையில் அறைந்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணி அதற்கான ஆலோசனை செய்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த சம்பவங்களிலே நீங்கள் பார்க்கும்போது சிலுவையிலே தேவனாகிய கர்த்தர் 7 வார்த்தைகளை பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சம்பவத்தின் மத்தியில, இந்த கலக கூட்டத்தின் மத்தியில, இவர்களுடைய அநியாயமான குற்றச்சாட்டுகளின் மத்தியில என் தேவன் என்ன பேசினார் என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை சிலுவையில் அறிந்த என்பதாக அவருடைய மரணத்தின் நிமிஷங்களிலே அவர் பேசின காரியங்கள் மனிதர்களும் அங்கே இருக்கக்கூடிய ஜனத்திற்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி, அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அந்த காரியத்தை செய்தார் என்று சொன்னாலும், அதற்கு முன் அவர் பேசின காரியங்களும் அதனையே சார்ந்து இருந்தது என்பதை நாம் இந்த காலை வேளையில் நினைவு கூற வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம் 11ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் என்றார் என்று சொல்லப்படுகிறது. ஒன் வேர்ட் ஆன்சர் மட்டும்தான் என் தேவனாகிய கர்த்தர் இத்தனை சூழல்களுக்கு மத்தியில் அவர் கொடுத்திருக்கிறார். அவரிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி, நீ யூதருடைய ராஜாவா? ஏனென்றால் அந்த காரியத்தை மையப்படுத்தி தான் அவரை சிலுவையில் அறையும்படி இந்த ஜனங்கள் அழைத்து செல்லுகிறார்கள். இந்த காரியத்திற்கு அவர் இல்லை என்று சொல்லியிருப்பாரேயானால் இந்த தேசாதிபதி தன்னுடைய முழு செல்வாக்கை பயன்படுத்தி இயேசுவை விடுதலையாக்கி இருக்கக்கூடும். ஆனால் அவர் வரக்கூடிய சம்பவிக்கக்கூடிய பயங்கரமான கொலை போட்ட தன்னை கொன்று போடுவார்கள் என்கிற இந்த சூழலின் மத்தியிலையும் என் தேவனாகிய கர்த்தர் தான் அறிக்கை செய்ய வேண்டியதை அவர் தவிர்க்கவில்லை. இன்னைக்கு நாம் அநேக நேரங்களில் என் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம், வேதத்தை பின்பற்ற விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். அநேக சூழல்களில கஷ்டத்தின் மத்தியில கூட தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அறிக்கை செய்கிற காரியத்துல ரொம்ப பின்தங்கினவர்களாக இருக்கிறோம். அதற்கு அநேக காரணங்களை சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்துல அறிக்கை செய்யலைன்னா என்ன, ஆண்டவருக்கு தெரியும், என் நிலைமை ஆண்டவருக்கு தெரியும். இந்த இடத்துல நான் இப்படிதான் நான் ஒரு கிறிஸ்தவன்னு சொல்லிதான் ஆகணும்னு என்ன இருக்கு, சொல்லலைனாலும் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் என் சூழல்களை பார்க்கிறார். இந்த
நீங்கள் பங்கெடுக்கவில்லை என்றால் என்ன? ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நீங்கள் அறிக்கை செய்கிறீர்களா இல்லை என்பதையும் அவருக்கு தெரியும். இன்னைக்கு இயேசு அதுக்கு பின்னாடி 13ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதலமாக சொல்லவில்லை. You have to see the entire difference between the two kind of dialogues. First ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்கும்போது இந்த குற்றச்சாட்டு பிரதானமானதாக இருக்கிறது. ஆனாலும் அது உண்மையாக இருக்கிறது. அவர் யூதருக்கு ராஜாவாக பூமிக்கு அனுப்பப்பட்டார். அது பிதாவின் சித்தம், அது தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். அதன் நிமித்தமே இவ்வளவும் சம்பவம் ஆகிறது. இதற்கான பதில் ஆம் என்று உண்மையை சொல்லும் போது அது மரணத்திற்கு ஏதுவான சூழலுக்கு நம்மை கொண்டு போகும். அதை அறிந்திருந்தும் அவர் சொல்லுகிறார், நீ சொல்லபடிதான். ஆனா இரண்டாவது சிச்சுவேஷனை பாருங்க, அநேக அவதூறான குற்றங்களை சாட்டுகிறார்கள். அப்பொழுதும் தேசாதிபதி கேட்கிறான், இவைகள் எல்லாவற்றையும் முன் பேரிலே சொல்லுகிறார்களே, நீ இதை கேட்கவில்லையா என்றார். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதலமாக சொல்லவில்லை. இந்த தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் நாம் லெந்து நாட்களிலே பார்த்தது போல, அவர் வாக்குவாதம் செய்கிறவர் அல்ல. He never wants to explain the thing or the situation on behalf of the enemy. நீங்கள் எதிர்பட்டு வரக்கூடிய ஜனங்களிடத்தில் எத்தனை காரியங்கள் அநியாயமாக இருந்தாலும் தன் நியாயத்தை வெளிப்படுத்த வாக்குவாதம் செய்யவில்லை. இங்கே இயேசு கிறிஸ்து ஒருவேளை அநேக காரியங்களை பேசியிருக்கலாம். அதிலிருந்து ஏதாவது ஒரு சில நியாயங்களை எடுத்து அவருக்காக இந்த பிலாத்து பிரயாசப்பட்டு இருக்கலாம். அவரை சிலுவைக்கு போகாமல் தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். ஆனா என் தேவன் மாறுகிற ஒன்றும் சொல்லவில்லை, ஒண்ணுமே பேசவே இல்லை, அதற்கு எந்த பதிலையுமே சொல்லவில்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த சிலுவை தியானத்திற்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பதாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் கிறிஸ்துவை அறிக்கை செய்ய வெட்கப்படாமல், நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு எதிராக வருகிற ஒரு காரியத்திற்கும் மாறுதலும் சொல்லாமலும் இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் சிலுவை தியானத்திற்கு ஆயத்தமுள்ள ஜனமாக இருப்பீர்கள். அந்த சிலுவையின் அன்பு அதை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் எந்த பாடுகளுக்கு நேராக, எந்த சூழலுக்கு நேராக தள்ளப்பட்டாலும் மாறுதலும் ஒன்றும் சொல்லாமல் அமைதலாக இருந்த கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அதுதான் அந்த பெரிய ஒரு மீட்பை, ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த மனுக்குலத்திற்கு கொண்டு வந்தது. அதுதான் இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நீங்க திரும்பவும் 40ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள் என்று சொல்லப்படும். இது மாதிரியான அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்ப்போம். சில நேரங்களிலே நாம் செய்யாத குற்றங்களை நம்மில் சுமத்துகிறவர்களாக இருப்பார்கள், அல்லது உன்னுடைய நோக்கத்திற்கு மாறாக வேறு நோக்கங்களை அதன் மேல் திணிக்க பார்ப்பார்கள். நீ எடுக்கிற பிரயாசங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை தவறுதலாக கொண்டு வந்து நிறுத்துவார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, there should not be any reply for that kind of conversations. அது மாதிரியான காரியங்களுக்கு வாக்குவாதம் செய்யாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக இங்கே வேறு பேச வேண்டிய சூழல் என்னவென்றால், அவரை தூஷித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வசனம் அழகாய் சொல்லுகிறது, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். ஏதாவது ஒரு கிறிஸ்தவனா, நீ வழிபடுகிறதெல்லாம் ஒரு தெய்வமா, உனக்கே இப்படிப்பட்ட சூழல்கள் இருக்கிறது என்று உன்னை தூஷிக்க கூடும். ஆனால் அதனுடைய அர்த்தம் நீ அமைதலாக இருக்க வேண்டும் என்பதுதான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் தேவ திட்டத்தை இங்கெல்லாம் these are all the things, obstacles which are given for avoiding the cross. கிறிஸ்துவின் சிலுவைக்கு தடையாக எழுப்புகிற காரியங்கள் தான் இத்தனையும். இங்க எந்த இடத்துல என் தேவன் பதில் பேசியிருந்தால், இந்த முதலாவது அவர் மேல் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகளுக்கு அவர் காரணங்களை, விளக்கங்களை தெளிவாய் சொல்லியிருந்தால், தேசாதிபதி சிலுவைக்கு போகாமல் அவரை தடுத்திருக்க முடியும். இங்கே அவரை குறித்து தூஷணம் பேசும்போது அவர் தம்முடைய பிதாவை நோக்கி இந்த காரியங்களை முறையிட்டிருப்பாரையானால் ஒருவேளை இந்த சிலுவையிலிருந்து அவர் தப்பி போயிருக்கக்கூடும். ஆனால் நோக்கம் அதுவல்ல, சிலுவை தான் நோக்கம். அதுதான் முக்கியம். அதனால இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனை ஏளனமா பேசணும்னா கூட அவனுடைய சிலுவையை தான் பேசுகிறார்கள். ஆனா உலகத்துல எப்பேற்பட்ட பயங்கரமான காரியமாக இருந்தாலும் அதில் விடுதலை ஆவதற்கு சிலுவை தான் வழி என்று சொல்லி உலகமே அங்கீகரித்தும் இருக்கிறது. ஏளனம் பேசுவதற்கும் அதை பயன்படுத்துவார்கள். ஆனால் உன்னை தேவனாகிய கர்த்தர் மீட்டெடுப்பதற்கும் அந்த ஒரு சின்னம் தான் ஒரு பெரிய சின்னமாக இருக்கிறது.
அந்த சின்னத்தை இந்த நாளிலே தேவன் உருவாக்கி இருக்கார். அதனால வசனம் சொல்லுகிறது, ஏளனமாய் பேசினாலும் உங்களுடைய காரியங்களில நீங்கள் எதை நோக்கி சொல்லுகிறீர்களோ அதில் குறியாக இருக்க வேண்டும். அந்த திருமணம் வாசிக்கும் போது அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்று இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம், அது தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவன் இறங்கி இவனை ரட்சிக்கட்டும் என்றான் என்று சொல்லப்பட்டது. அவருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும்னா நம்முடைய எதிர்பார்ப்பு மாதிரிதான். சாதாரண அற்ப காரியங்களிலே உனக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் தேவன் எங்க வெளிப்படுத்தினார் தெரியுமா? கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலும், அவருடைய மரணத்திலும், அவருடைய உயிர்த்தெழுதலிலும் அவர் தேவகுமாரன் என்று நிரூபித்தார். இந்த சாதாரண ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத இந்த ஜனத்தினுடைய வார்த்தையில நிரூபிக்கப்பட வேண்டிய தேவன் அல்ல. இன்னைக்கு நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற அற்பமான சிறு சிறு பிரச்சனைகளில கர்த்தர் தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு வரக்கூடிய சாதாரண சின்ன சின்ன போராட்டங்களில் அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவனாலும் முடியாது, எவனாலும் செய்ய முடியாது, எப்பேற்பட்ட காரியங்களாலும் எதிர்த்து நிற்க முடியாத பாதாளங்களை உடைத்து உன்னை உயிரோடு எழுப்பி கொண்டு வருகிற கர்த்தர். அதனாலதான் அவருடைய வல்லமையை அறியாத ஜனங்கள் ஏளனம் பேசதான் செய்வார்கள். அவர் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியாத ஜனங்கள் தங்களுடைய பிராணி கெட்டினபடி பேசதான் செய்வார்கள். ஆனால் அதற்கு மாறுதலும் ஒன்றும் சொல்லாமல் இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். கிறிஸ்துவனுடைய சாயலை, கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவின் தியாகத்தை, கிறிஸ்து நமக்காக சம்பாதித்து வைத்த பெரிய பொக்கிஷமாகிய ரட்சிப்பை இந்த சிலுவையிலிருந்து அபகரித்துக் கொள்வதற்கு முன்பதாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஒன்று. நீ அறிக்கை செய்வதில் வெட்கப்படாமலும் தயக்கப்படாமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டும். அதே சமயம் வாக்குவாதங்களிலே, அவசியமற்ற சம்பாஷணைகளிலே, தூஷணங்களிலே நீங்கள் மௌனம் காக்கிறவர்களாக இருக்க வேண்டும், மாறுதரம் சொல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவத்தோடு என் தேவனாகிய கர்த்தர் இந்த சிலுவைக்கு நேராக தன்னை நடத்தி கொண்டு போனார் என்று இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட என் இயேசு இரண்டு கல்வர்களுக்கு மத்தியில அங்கே வசனம் அழகாய் சொல்லுகிறது, அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக இரண்டு கள்ளர் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கண்டனை போல, ஒரு குற்றவாளியை போல, ஒரு மரண தண்டனைக்கு ஏதுவான ஒரு மனிதனை போல என் தேவனாகிய கர்த்தர், என் தேவகுமாரன், ஒரு பாவமும் அறியாத, தன் பிறப்பிலும் பாவம் இல்லாமல் பிறந்து, தன்னுடைய வளர்ப்பிலும் பாவம் இல்லாமல் வளர்க்கப்பட்டு, தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பாவம் இல்லாமல் பிரயாணித்த இயேசு இந்த கல்வர்களுக்கு மத்தியில ஒரு கல்லனை போல சிலுவையில 3 ஆணிகளில அவருடைய சரீரம் தொங்கவிடப்பட்டது. அதன் மத்தியில தான் என் தேவனாகிய கர்த்தர் அந்த சிலுவையிலே முடிந்த 7 முத்தான வார்த்தைகளை நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். அதன் மத்தியிலேயும், அந்த பாடுகளின் மத்தியிலேயும், அவமானத்தின் அஸ்திபாரத்திலேயும் தான் வாய் திறவாதபடிக்கு சகலத்தையும் சகித்து கொண்டும் என் தேவன் பேசின வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று. அது கேட்டு செல்வதற்காக மட்டுமல்ல, உன் வாழ்க்கையை அத்தியாசப்படுத்தி அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக தான் கர்த்தர் நமக்கு இந்த தருணத்தை கொடுத்திருக்கிறார். ஆக அந்த சிலுவையிலே தேவன் பேசின 7 வார்த்தைகளுக்கு நேராக நாம் தொடர்ந்து கடந்து செல்லலாம். நன்றி மூடி ஜெபம் செய்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே மனிதனாக 100% மனிதனாக மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தும்படி இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியிலே மனிதனை அவர் மீட்டு எடுக்கும்படியாக 33 ஆண்டுகள் பிரயாசப்பட்டு ஒவ்வொருவருக்காகவும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி ஜெபித்து போராடி பிரயாசப்பட்டு கூடவே என் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சிலுவைக்கான பாதையிலே பிரயாணத்திலே கடந்தும் சென்றார். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த சிலுவையிலே அவரை கல்வர்களுக்கு மத்தியில, பிரதானமான குற்றங்களை செய்கிற ஜனத்திற்கு மத்தியில அவரையும் ஒரு கள்ளனை போல
அந்த முழு பாடுகளையும் கஷ்டத்தையும் உபத்திரவத்தையும் தன்னுடைய சரீரத்தில் அவர் ஏற்றிருந்தார். ஏனென்றால் அந்த சிலுவையிலே என் தேவனாகிய கர்த்தர் தொங்கும் போது அவர் ஒரு முழு மனிதனாக இருக்கிறார். அவர் தேவகுமாரனாக இருந்தும், அவர் அந்த சாயலை உடையவராக இருந்தும், அந்த தரிசனத்தை உடையவராக இருந்தும், தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட சகல காரியங்களும் நிறைவேறும்படி அவர் இன்னும் வரும். அவர் மரணம் மட்டும் அவர் மனிதனாகவே இருக்கிறார். அவருக்கும் எல்லா வலிகள் உண்டு, வேதனைகள் உண்டு, சரீரத்துல எல்லா விதமான உபத்திரவங்கள் உண்டு. ஏனென்றால் ரோமர்களுடைய ஆட்சி காலங்களில மிக கொடூரமான தண்டனைகளை கொடுக்கிற அரக்கர்களை போன்ற ஜனங்கள் இருப்பார்கள். அவர்கள் தான் வித்தியாசமான தண்டனைகளை ஆராய்ந்து தெரிந்தெடுத்து அதை மனிதர்கள் மேல அதை செலுத்துகிற கொடூரமான ஜனங்கள். அதுல ஒரு மிக கொடூரமான ஒரு தண்டனை தான் இந்த சிலுவை மரணம் என்பது. இதுல 2 கைகளை விரித்த வாக்கில் வைத்து அதை ஆணிகளினால் அடித்து, கால்களில் ஆணிகள் அடித்து, இந்த 3 ஆணிகளில் அந்த முழு சரீரமும் தொங்கி கிழியும்படியாக அதை போட்டு, அது கிறிஸ்துவின் மேலே இவர்களுக்குள்ள ஆக்ரோஷத்தினால் அவர் சரீரம் முழுவதுமாக வாரினால் அடிப்பித்து, சரீரத்தில் ஒரு பகுதி கூட விடாதபடிக்கு எல்லா இடங்களிலும் காயங்களாக்கி அந்த இரத்தத்தை முழுவதுமாக சிந்தும்படி அவரை பலவந்தம் பண்ணினார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில ஒருவேளை நீங்களும் நானும் சாதாரணமான ஒரு மனிதர்கள் நமக்கு விரோதமான ஒரு வார்த்தையை பேசுவார்களே, ஆனால் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒன்று நாம் அதற்காக வருத்தப்பட்டு மனம் கசந்து அழுது விடுவோம், அல்லது அந்த ஜனங்களுக்கு விரோதமாக நாம் பேசி அவர்களை தண்டித்து, அல்லது அவர்களுக்கு விரோதமான ஆக்ரோஷமான காரியங்களை சொல்லி எதையாவது செய்து விடுவோம். ஆனால் இங்கே இந்த இயேசு அவர் அன்பை வெளிப்படுத்துகிறபடினால இந்த காரியங்கள் ஒன்றுக்கும் மாறுதலம் என்றும் சொல்லாமல் என் தேவனாகிய கர்த்தர் அந்த சிலுவைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். இப்போ சிலுவையில என் தேவனாகிய கர்த்தர் அவர் தொங்கும் போது அவர் 7 வார்த்தைகளை பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியமான அர்த்தங்களை கொண்டதாக இருக்கிறது. அதுல முதலாவது அவர் பேசின வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நல்ல யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு மகா கொடூரமாக கொல்லப்படுவதற்கு ஏதுவான ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டுமானால் அவர்கள் எத்தனை வித்தியாசமான கோணங்களில் அதை யோசித்திருக்க வேண்டும், எவ்வளவு வித்தியாசமான கோணங்களில் அதன் குற்றம் சாட்டப்பட்டிருக்க வேண்டும், அதற்கான முகாந்திரங்களை தேடியிருக்க வேண்டும். ஆனால் ஒரு பாவமும் அறியாத என் இயேசு சிலுவையிலே தொங்குவதற்கான காரணம் அங்கு ஒன்றுமில்லை. ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், கடினமாக இருக்கக்கூடிய அந்த வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் அவர் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு காரியம் தான். அதற்கு மாறாக அந்த நாட்களிலே பலி செலுத்துதல் இருந்து அவர்கள் செய்கிற பாவத்திற்கு தகுந்தாற் போல பலி செலுத்துகிறவர்களாக இருப்பார்கள். அந்த பலிகளை மட்டுமே அந்த ஜனங்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். என்ன பாவம் செய்கிறார்களோ அதற்கு ஏற்ற பலி செலுத்தப்படும், என்ன காரியங்கள் செய்கிறார்களோ அதற்கு ஏற்ற பலி செலுத்தப்படும். இதுதான் பாவ நிவாரணம் என்று நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாதீங்கன்னு சொல்றார். அவ்வளவுதான் வித்தியாசம். பாவம் செய்யக்கூடாது. ஒரு மனிதன் பாவம் செய்யும்படி வந்தவன் அல்ல, அவன் பாவத்தை செய்யாதபடிக்கு அவன் தடை செய்யப்பட வேண்டும் என்று என் தேவனாகிய கர்த்தர் சொன்னார். இந்த ஒரு காரியத்தை மையமாக கொண்டு, இந்த ஒரு குற்றச்சாட்டை கொண்டு என் தேவனாகிய கர்த்தருக்கு இவ்வளவு கொடூரமான ஒரு தண்டனையை கொடுத்தார்கள். ஆனால் அப்பொழுது அவர் சொல்லுகிறார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். இதுதான் கிறிஸ்துவின் சாயல். நீங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை தியானத்தை நீங்கள் தியானிக்கும் போது நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவின் சாயலை உட்கொள்ளுவதற்காக தான் கர்த்தர் அந்த வார்த்தைகளை பேசுகிறார். கிறிஸ்துவின் இடத்துல காணப்பட்ட அந்த தகுதிகளை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இந்த காரியத்தை பேசுகிறார். அப்போ இயேசு சொல்லுகிறபடி என்ன நடந்தது? தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். முதலாவது நீங்க பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தர் முழுமையாக ஒரு தேவகுமாரனாக இருக்கிறார். அவரை அனுப்பின பிதா அந்த குமாரன் மேல மகா அன்பாக இருக்கிறார், அன்புள்ள தேவனாக இருக்கிறார். அவருக்கு நேராக விரோதமாக இந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் போது, அவதூறான காரியத்தை செய்யும் போது, அவரை கொலை செய்வதற்கு எத்தனப்படும் போது, அவருக்கு விரோதமாக எழுப்பி அவரை கொலை செய்ய தீவிரிக்கும் போது பிதா கோபப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் என் தேவனாகிய கர்த்தர் முதலாவது இந்த வார்த்தையை பேசுகிறார். என் பிதா கோபப்படுவாரானால் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே தலைகீழாக மாறி
அப்போ இயேசு கிறிஸ்து முதலாவது சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. நன்மையை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் தான், ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் தான். கிறிஸ்து வேறு காரியத்தை சொல்லிக் கொடுக்கல, நன்மையை சொல்லிக் கொடுத்தார். இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஜனங்கள் அவருக்கு விரோதமாக எழுதி அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, என் இயேசு அவர்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசினார். இன்னைக்கும் என் தேவன் அந்த காரியத்தை தான் உங்களுக்காக எனக்காக செய்கிறார். நாம் என்ன காரியத்தை விரோதமாக செய்து கொண்டிருந்தாலும் அதை நியாயப்படுத்த முடியாது. என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைப்படி அவர் முன்னாடி இருந்து அவரிடத்துல நன்மையை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அவருக்கு விரோதமாக எழுப்பும் போது, அவருக்கு விரோதமாக கூக்குரல் இடும் போது, அவருக்கு விரோதமாக காரியங்களை பேசும் போது, அவரை காயப்படுத்தும் போது, அவரை தூஷிக்கும் போது அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்க தெரியாம தான் செய்யறாங்களா? தெரிஞ்சேதான் செய்யறாங்க. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனமும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று என் தேவனாகிய கர்த்தர் முறையிடுகிறார். ஆக அவருடைய நோக்கம் என்னவா இருந்தது? அங்கே கூடியிருக்கிற அந்த ஜனங்கள், தனக்கு விரோதமாக எழுப்புகிற அந்த ஜனங்களும் என் தேவனாகிய கர்த்தரால் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் மீட்கப்பட வேண்டும், இந்த துணிகரமான பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பது என் தேவனுடைய வாஞ்சையாக இருந்தது. அதனால அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அவர்கள் செய்கிற காரியம் இன்னதென்று அறியாமல் அவர்கள் தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நாமும் அநேக நேரங்களிலே நாம் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறோம். மகா பயங்கரமான பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அநேக ஜனங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நன்மைக்கு மாறாக தீமையை செய்கிறவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதை தேவன் ஒருபோதும் விரும்புவது கிடையாது. அதனாலதான் அந்த காரியத்திற்காக அவர் பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறார். அது மட்டுமல்லாமல் நாம் அங்கே பார்க்க வேண்டிய ஒரு காரியம், அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை சரியாக செய்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நிவர்த்தியாகி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் பூமியில் உள்ள ஜனங்களுடைய பாவத்தை நீக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்தை தேவன் அப்பொழுதே ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்பவே என் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான் இந்த ஜனத்திற்காக மீட்பை கொண்டு வர முடியும், இவர்களுக்கு மன்னிப்பை கொண்டு வர முடியும் என்று சொல்லி இவர்களுடைய பாவங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். என்று தன்னுடைய ரத்தம் சிந்த ஆரம்பிக்கும் போதே என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். அதனால்தான் இன்னைக்கு மனு குலத்தினுடைய சகல பாவங்களுக்கும் கிறிஸ்துவின் ரத்தத்தில் மீட்பு உண்டு என்று சொல்லுகிற வார்த்தை உறுதியானது. அவர் சொன்னா மட்டும்தான், அவர் பரிந்து பேசினால் மட்டும்தான், அவர் பிதாவினிடத்தில் பேசும்போதுதான் உங்களுக்கும் எனக்கும் மன்னிப்பு உண்டு. அந்த மன்னிப்பு ஒரு தரம் தான் உண்டு. அந்த மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டால் தான் மட்டுமே பிதாவினிடத்தில் சேர முடியும். அதனாலதான் குமாரனை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்கிற ஒரு பெரிய ஒரு பிளவு உண்டான என் கிறிஸ்துவை அல்லாமல் பிதாவினிடத்தில் போக முடியாது. காரணம், அவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நாம் அறிந்து செய்த பாவங்களுக்காக அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி உனக்காக எனக்காக பரிந்து பேசினார். அதுதான் கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கிற மகா பெரிய அன்பாக இருக்கிறது. இந்த காரியத்தை குறித்து இன்னும் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு சிறிய கதை ஒன்றை பார்ப்போமானால் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ராஜா வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த ராஜா அந்த தன்னுடைய அரசாட்சிக்குள்ள இருக்கிற அந்த நாட்டு மக்கள் எல்லாரையும் பார்க்கும்போது அது அநேகம் பேர் கொஞ்சம் வறுமையாக இருக்கிறதை கண்டு அவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணினான். அந்த விருந்தை ஆயத்தம் பண்ணி எல்லாரும் வந்து அதில் பங்கெடுக்கும்படியே சொன்னான். எல்லா நாட்டின் மக்கள் எல்லாரும் வந்து அந்த விருந்தில் பங்கெடுத்தார்கள். அந்த விருந்தை சாப்பிட்ட பின்பதாக திடீரென்று பார்த்தால் அநேக மக்கள் நோய்வாய்ப்பட்டு அவர்கள் மரித்து போனார்கள். என்னென்னு ஆராய்ந்து பார்த்தால் அந்த சமையல் செய்யும் போது ஒரு கொடூர விஷமுள்ள ஒரு பாம்பு அந்த சமையல் பாத்திரத்திற்குள்ள விழுந்ததான். அது விழுந்தது தெரியாமல் அதை எடுத்து அவர்கள் எல்லாருக்கும் பரிமாறினதுனால நிறைய ஜனங்கள் மரித்து போனார்கள். உடனே அந்த ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. என்னடா நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு சொல்லி நினைச்சு விருந்தை ஆயத்தம் பண்ணி கொடுத்தோம், அதனால அப்பாவி ஜனங்கள் நிறைய பேர் மரித்து போயிட்டாங்கன்னு சொல்லி வருத்தத்தோட தன் ராஜ வஸ்திரத்தை கடைக்கு வைத்து விட்டு அங்கே வனாந்திர வழியாக நடந்து போனான். போகும்போது அந்த வனாந்திரத்துக்குள்ள போகும்போது ரொம்ப தூரம் போனோம்னா அங்கே ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துக்குள்ள போய் அந்த ராஜாவுடைய வஸ்திரத்தில் இல்லை, அதனால அவன் சாதாரண மனிதனாக இருக்கிறான். அங்கே போய் கேட்டான், இந்த ஊருக்குள்ள யாராவது ஒருத்தர் பக்தியான கடவுளை தேடுகிற குடும்பம் உண்டான? அங்கே எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சொன்னாங்களாம்,
அந்த தூரம் ஒரு மலையாக தெரியுது. அந்த மலை மேல ஒரே ஒரு அண்ணன் தங்கை 2 பேர் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் உண்டு. அவங்க தான் எப்பவுமே பக்தியாக கடவுளை தேடுகிறவர்கள் என்று சொல்லி இந்த ராஜா மெதுவாக போய் அந்த வீட்டில் வாசல் தட்டுறான். அந்த இருவரும் வந்து சிறட்டார்கள். அவர்களிடத்துல சொல்றான், நான் ஒரு நாள் மட்டும் உங்கள் வீட்டில் தங்கி கடந்து செல்ல விரும்புகிறேன். எனக்கு ராஜா என்று சொல்லிக் கொள்ளல. சரி என்று சொல்லி அவர்கள் அங்கீகரித்தார்கள். அந்த ராத்திரி தங்குகிறான். அடுத்த நாள் காலையில் எழும்பும்போது அந்த அண்ணன் மட்டும் வருகிறான். ராஜா இந்த புதிதாக வந்திருக்கிற மனிதனிடத்துல பேசி கொண்டிருக்கிறான். அவருடைய தங்கை ரொம்ப நேரம் வரல. அவன் சொல்றான், போய் பார்க்கலாம். ரொம்ப நேரம் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்போ அவன் கேட்கிறான், அந்த சகோதரன் கேட்கிறான், ஏமா ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்க? நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், அவருக்கு ஏதாவது காலையில ஆயத்தம் பண்ணி உணவு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி. அவர் சாரி தெரியாம தாமதமாயிடுச்சு. நான் ஆண்டவரோட பேசி கொண்டிருக்கும் போது பூமியில நடக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் போய் கொண்டிருந்தது, ஒரு பெரிய கலந்துரையாடல் இருந்தது. அதிலே தான் நான் ரொம்ப ஈர்த்து போய்விட்டேன், அதனாலதான் தாமதம் ஆயிடுச்சு. என்னவென்று சொல்லி இந்த விருந்தினராக வந்திருக்கிற இந்த மனுஷன் கேட்டபோது அவர் சொன்னாலும், அங்கே பூமியில ஒரு ராஜா ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணினார். அந்த விருந்தில் எப்படி ஒரு சம்பவம் நேரிட்டது, அதனால இதுல யார் குற்றவாளி என்கிற அந்த குற்றத்தை யார் மேல் போடுவது? ஒருவேளை அந்த பாம்பு குற்றமா, அல்லது அதை சமைத்த அந்த சமையல்காரன் மேல குற்றமா, அல்லது அந்த விருதை ஆயத்தம் செய்த அந்த ராஜாவின் மேல குற்றமா என்று சொல்லி ஒரு பெரிய டிஸ்கஷன் போய் கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னான். அதற்கு பின்பதாக அதை பாதியில நான் அந்த காரியங்கள் வந்துட்டேன் என்று சொன்னான். உடனே இந்த ராஜாவுக்கு இது நம்ம சம்பந்தப்பட்ட காரியமா இருக்குன்னு சொல்லி இன்னும் ஒரு நாள் நான் உங்கள் வீட்டிலே தங்குகிறேன் என்று தங்கிட்டான். மீண்டும் அடுத்த நாள் அதே போல அந்த சிறுமி அந்த ஜெபத்தை முடித்து வரும்போது கேட்டானாம், என்ன காரணம், யார் மேல குற்றம் கடைசியாக சாட்டப்பட்டதுன்னு. அவர் சொன்னாலாம், ராஜா மீதும் அல்ல, அந்த பாம்பின் மேலும் அல்ல, அதை சமைத்த அந்த ஜனங்கள் மேலும் அல்ல, இந்த காரியத்தின் நிமித்தம் இந்த ராஜா இத்தனை பேரை கொன்று போட்டான் என்று சொல்லி அந்த அநியாயமாக பேசிக் கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் மேலதான் அந்த குற்றம் இருக்கிறது என்று சொல்லி. ஆக எந்த காரியத்தை நீங்கள் எப்பொழுது செய்தாலும் அந்த காரியத்தை நிமித்தமாக என்ன நேரிட்டாலும் அந்த காரியத்தை அவதூறாக பேசுகிற அந்த ஜனத்தின் மேல குற்றம் போய் சேரும். இன்னைக்கு நமக்கும் தேவன் சொல்லுகிறார், அவதூறான காரியத்தை பேசுகிறவர்களாக ஒரு காலம் இருக்காதீங்க. கிறிஸ்துவுக்கு முன்னாடி நின்ற ஜனங்கள் அனைத்து பேரும் அவதூறு பேசுகிறவர்கள். அவர்கள் கிறிஸ்துவை போல தன் ஜீவனை கொடுக்க முற்படவில்லை. கிறிஸ்துவோடு கூட இருந்த ஜனத்தை போல அவருக்காக பாடுபட, அவரோடு கூட இசைந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க மனதில்லாதவர்கள். ஆனால் கிறிஸ்துவோ இவர்களுக்காக தான் எல்லாவற்றையும் செய்தார், இந்த ஜனத்திற்காக தான் எல்லாவற்றையும் செய்தார், இந்த ஜனத்திற்காக தான் எல்லாவற்றையும் சதித்தார். ஆனால் அவர்களே அவருக்கு விரோதமாக பேசினார்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நாம் அநேக நேரங்களில நாம் பேசுகிற வார்த்தை, அவதூறாய் பேசுகிற வார்த்தை சரி என்று நினைக்கிறோம், ஆனால் அது தவறு என்று அறியாது இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு தேவன் சொல்லிக் கொடுக்கிற இந்த காரியத்துல, தேவன் பேசுகிற இந்த காரியத்துல நீங்களும் நான் மகா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவன் கொடுத்திருக்கிற இந்த தருணத்துல மகா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறோம். நாம் இன்னதென்று அறியாமல் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நமக்கு மன்னிப்பு தேவைப்படுகிறது. இயேசு கிறிஸ்து முதலாவதாக சொல்கிறார், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே.